ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபனிஷத்து. இப்போ இந்த தைத்திரிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகளில் அணுவாகம் 4 தொடங்கணும். அதனுடைய தொடர்ச்சியில 4ல் 1, 4ல் 2, 4ல் 3 அப்படிங்கிற மந்திரங்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியா பார்த்த மந்திரங்கள்ல என்ன நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உபனிஷத் ரிஷியினுடைய பிரார்த்தனைகளை பார்த்தோம். இப்போ இந்த உபனிஷத் ரிஷியினுடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பொருளே, துணிகள், பசுக்கள், உணவு, குடிநீர் போன்றவைகள் தடையின்றி எனக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தவைகள் மென்மேலும் பெருக வேண்டும். ஒருபோதும் வற்றாத செல்வம் எனக்கு கிடைக்க வேண்டும். அத்துடன் ஆடு, மாடுகள் போன்றவையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தார். இப்ப இந்த பிரார்த்தனை, இந்த வேள்வி ஆவகந்தி வேள்வி என்று பெயர். இப்ப அவருடைய பிரார்த்தனையுடைய அடுத்த பகுதியில என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம்பொருளே, புலனடக்கமும் மனக்கட்டுப்பாடும் நல்லொழுக்கமும் உடைய நல்ல மாணவர்கள் ஏராளமாக எல்லா திசைகளிலும் இருந்து என்னிடம் வர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். அப்ப இந்த பிரார்த்தனையில இறுதியில அந்த ஸ்வாகா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, ஸ்வாகா ஸ்வாகாங்கிற வார்த்தை, அந்த ஸ்வாகானுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உம்மிடத்தில் கேட்பது எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையினுடைய அடிப்படையில் தான் அந்த ஸ்வாகாங்கிற மந்திரம் வருகிறது. அப்போ அந்த அடிப்படையில இப்போ இதே மந்திரத்துல தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த 4வது அணுவாகத்துல இப்ப 4வது மந்திரம் பார்க்க போறோம். இப்ப 4வது அணுவாகத்தினுடைய 4வது மந்திரம் என்னன்னு படிக்கிறேன். யசோ ஜனேசானி ஸ்வாகாஹா ஸ்ரேயான் வஸ்யசோசானி ஸ்வாகாஹா அப்படின்னு படிக்கிறார். அதாவது மந்திரத்தை உச்சாரணம் செய்கின்றார். இப்ப இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களிடையே நான் புகழ் பெறுவேனாக, செல்வந்தர்களுள் சிறந்தவனாக ஆவேனாக. செல்வந்தர்களுள் சிறந்தவன் என்றால் அனைவரையும் விட அதிக பணம் வாய்ந்தவன் என்பதாக மட்டும் நாம் இங்க பொருள் கொள்ளக்கூடாது. பிறருக்கு கொடுத்து தானும் அனுபவிப்பவனே இங்க உண்மையான செல்வந்தன். இங்க செல்வந்தன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிறருக்கு கொடுத்து தானும் அனுபவிக்கின்றவன் தான் இங்க சிறந்தவன், செல்வந்தன் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க செல்வம் இருப்பதால் மட்டும் ஒருவன் மக்களிடையே புகழ் பெற்றுவிட முடியாது. மற்றவர்களுக்கு கொடுப்பதின் வாயிலாகத்தான் அவன் மக்களிடையே புகழ் பெறுகின்றான் என்கின்ற ஒரு ஆழமான உண்மையையும் நாம் இங்கு உணர வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இங்க மகான்கள், ரிஷிகள் எல்லாம் எப்படின்னா, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனோபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதற்காக தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கொடுப்பதின் நோக்கம் என்னன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால நானும் சிறப்பாக வாழ முடியும். ஏனென்றால் நான் 1 பங்கு கொடுத்தா எனக்கு 10 பங்கு திரும்ப கிடைக்கும் என்ற இயற்கையினுடைய நியதியை இங்க ஈஸ்வர நியதிக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு ஆழமான புரிதலினுடைய அடிப்படையிலே இங்க இந்த சமுதாயம் வழிநடத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வருகின்ற இந்த 4ல் 5, 4வது அணுவாகத்தினுடைய 5வது மந்திரம் இன்னும் சில விஷயங்களை சொல்லுது. அந்த மந்திரத்தையும் பார்ப்போம். தம்த்வா பக பிரவிச்சானி ஸ்வாகாஹா சமாபக பிரவிச்ச ஸ்வாகாஹா தஸ்மின் சகஸ்ர சாகே நிபகம் த்வயி மருஜே ஸ்வாகாஹா யதா பிரவத்தா யந்தி யதா மாசா ஹர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிணஹ தாதராயந்து சர்வதஸ்வாகாஹா பிரதிவேச்சோ சிப்ரமா பாஹி பிரமா பத்யஸ்வ. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்வை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு இந்த மகரிஷி பேசுகிறார். அது எப்படி பேசுறார் அப்படின்னா, பரம்பொருளே, உன்னில் நான் இணைவேனாக, என்னில் நீ இணைவாயாக. அது எப்படி? 1000 கிளைகளுடன் வளர்ந்திருக்கின்ற
மரம் போல எங்கும் பறந்திருக்கின்ற உன்னுடைய ஈஸ்வர சக்தியிலே இணைவதன் மூலமாக நான் புனிதம் பெறுவேனாக. இறைவா, தண்ணீர் எப்படி கீழ் நோக்கி பாய்கிறதோ, மாதங்கள் எப்படி வருடமாக பரிணமிக்கின்றனவோ, அப்படியே நல்ல மாணவர்களும் எல்லா இடங்களிலும் இருந்து என்னை நாடி வரட்டும். நீயே என் அடைக்கலம், எனக்கு உணர்வின் ஒளியை கொடு, என்னை உன்னுடன் இரண்டர ஏற்றுக்கொள் என்பதாக இந்த பிரார்த்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரார்த்தனை எல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு பிரார்த்தனை. ஏன்னா ஆன்மீகத்திற்கான அடிப்படை பண்பே இங்க ஒரு புனிதம் தான், ஒரு தெய்வீகம் தான் இங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படை பண்பு. அந்த தெய்வீகத்தன்மையை எப்படி பெறுவது என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா அந்த ஏகத்துவமான ஈஸ்வர சக்தியோடு நாம் இணைவதன் மூலமாக நமது வாழ்க்கையை நாம் இறைமயமாக மாற்றிக்கொள்கிறோம், அதனால் நாம் புனிதம் பெறுகின்றோம் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு இந்த மகரிஷி நமக்கு உணர்த்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திரங்கள், இந்த உபாசனைகள், இந்த வேள்விகள், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மந்திரங்கள், உபாசனை, வேள்விங்கிறது எல்லாம் ஒன்னே தான். நம்ம வேள்வி செய்யக்கூடிய முறை இப்ப நம்ம அக வாழ்க்கைக்கான வேள்வியை செய்கிறோம், புற வாழ்க்கைக்கான வேள்வியும் இருக்கு. அது நம்ம வெளியே யாக குண்டத்தை அமைத்து அக்னியை வளர்த்து அதில் நம்ம பொருட்களை போட்டு செய்யக்கூடிய புற வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா இங்க நாம செய்கின்ற இந்த வேள்விக்கு பெயர் ஆவகந்தி ஹோமம், ஆவகந்தி வேள்வி என்று பெயர். இந்த வேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித வாழ்வில் எல்லா செல்வங்களும் இன்ன பிற சுகபோகங்களும் இளமை காலத்திலேயே கிடைப்பதுதான் மிக சிறப்பு என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேள்வியை, இந்த ஆவகந்தி ஹோமத்தை யார் செய்கிறார்கள்? மாணவர்கள் செய்கிறார்கள். இந்த அத்தியாத்ம யோகத்தை பயிற்சி செய்ய வந்த மாணவர்கள் இதை செய்கின்றார்கள். அப்படி செய்யும் போது அந்த மாணவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இளமை காலத்திலேயே இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப தற்காலத்தில் இந்த உலகம் போகின்ற போக்கு நம்ம பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கே ஒரு மிக பெரும் சாதனையாக இருக்கிறது. ஏன்னா அதற்காக ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவராலும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். பலர் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை முழுமையாக அனுபவிக்காமலேயே இந்த உடலை விட்டு போய்விடுகின்ற நிலைமையையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய நடைமுறையில் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? இத்தகைய பாதகமான நிலையை போக்குவதற்காக பிரபஞ்சமெங்கும் இருக்கின்ற தெய்வீக சக்தியின் அருள் நமக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட தெய்வீக சக்தியை நமக்குள் நாம் ஈர்த்து கொள்ள உதவுகின்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான பூஜை, ஒரு விஞ்ஞானபூர்வமான ஹோமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நடக்கின்ற வேள்வி என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப பல வகையான ஹோம பூஜைகள் நடைமுறையில் இருந்தாலும் அவற்றில் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது ஒரு மிக சிறந்த ஹோமம் என்பதாக நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப இந்த ஆவகந்தி ஹோமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வழிபாடு என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஆவகந்தி ஹோமம் மிக முக்கிய சிறப்பு என்னன்னா குரு வழிபாடு. இந்த ஹோம வழிபாட்டை நடத்தி குருவை கௌரவிப்பதன் மூலம் நாம் அறியாமையை போக்கி ஞானத்தை வளர்த்து கொள்ளவும் முடியும் என்பதாக இந்த தைத்திரிய உபனிஷத் நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு முக்கிய விஷயமாகவும் இங்கு பார்க்கின்றோம். அப்ப இங்க நம்ம அக வாழ்க்கைக்கான பூஜைங்கிறது, அக வாழ்க்கைக்கான ஹோமம் என்பது நாம் இவ்வாறு செய்கின்ற இந்த பிரார்த்தனை, உபாசனை, வேள்வியின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஈஸ்வரனாகிய சத்குருவிடமிருந்து சகல விதமான ஞானமும் புத்தி கூர்மையும் நம்மை வந்தடைகின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்கு உணர வேண்டும். ஏன்னா இங்க நம்முடைய பரம்பரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனை எப்படின்னா, ஈஸ்வரனிடம் தான் நம்முடைய பிரார்த்தனை வைக்கிறோம். நம்முடைய சத்குருவே ஈஸ்வரன் தான். இங்க ஈஸ்வரா குருதேவா அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம குருவை பிரிச்சு பார்க்கிறதே கிடையாது. குரு தான் இங்க ஈஸ்வரனா இருக்கிறார். ஏன்னா குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை குரவே நமகான்னு தான் நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க நம்ம குருங்கிறவர் எங்கேயோ இல்ல, அது ஈஸ்வர தன்மையில படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மகா குருவை நாம் வழிபடுகின்ற வழிபாட்டு முறை ஹோமத்துக்கு என்ன பெயர் என்றால் ஆவகந்தி ஹோமம் என்று பெயர்.
அந்த ஆவகந்தி ஹோமம் மானசீகமாக நம்முள் நடைபெற வேண்டிய ஒரு முக்கிய ஹோமம், ஒரு முக்கிய உபாசனை, ஒரு முக்கிய வேள்வி என்பதாக நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப ஈஸ்வரனாகிய அந்த சத்குருவிடமே நாம் இந்த உபாசனையை வைக்கும் போது நமக்கு சகல விதமான ஞானமும் புத்தி கூர்மையும் நம்மை வந்தடைகின்றன. எனவே குருவின் நலனுக்காக செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் ஆவகந்தி ஹோமத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த ஆவகந்தி ஹோமம் செய்வதற்கு நமக்கு ஏதாவது நிறைய பொருளாதாரம் வேணுமா? ஒன்றும் வேண்டியதில்லை. மானசீக பூஜை தான், மானசீக உபாசனா தான். ஒரு 10,000 செலவு பண்ணி ஹோம குண்டு அமைச்சு அக்னி எல்லாம் வளர்த்து அதுல வேள்வி பொருட்கள் எல்லாம் அதுல போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கானா? அப்படி ஒன்றும் கிடையாது. மானசீக பூஜை, மானசீக வேள்வி என்று இங்கு பார்க்கிறோம். அப்ப அந்த வேள்வியினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அடையக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா அறிவு மட்டும்தான். அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார், திருக்குறள். அப்போ இங்க செல்வத்தில் விட மிக உயரிய செல்வம் என்ன? நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த அத்தியாத்ம யோகம் தான். காதுகளால் கேட்டு நாம் அடைகின்ற ஞானம் தான் இங்க மிக உயரிய செல்வம். அப்போ நாம் அடையக்கூடிய மிக உயரிய செல்வம் அறிவு மட்டும்தான். அப்ப இங்க ஆவகந்தி ஹோமத்தின் மிக முக்கிய நோக்கம் இந்த அறிவை பெற்று பயனடைவதுதான் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த உபனிஷத்து முனிவர் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ அத்தியாத்ம ஞான கல்வியின் முன்னேற்றம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் ஆவகந்தி ஹோம வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம இந்த பிரார்த்தனைகளை வரிசையாக நம்ம பண்றோம், ஈஸ்வரனிடத்திலே உபாசனா செய்கிறோம். அந்த பலன்களை நாம் அடைந்த பிறகு, நற்பண்புகளை நாம் அடைந்த பிறகு, எனக்கு நிறைய செல்வங்களையும் செழிப்பையும் அடைய அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறோம். இத்தகைய செல்வங்கள் நம்மிடம் வந்து குவிந்தாலும் அவைகளை பற்றிய நிலையாமை நமக்கு புரிய வேண்டும். ஏன்னா நாம இப்ப இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு நமக்கு நிறைய செல்வங்கள் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா உடனே தலகால் புரியாம ஆடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த செல்வத்தை அடைஞ்ச உடனே தலகால் புரியறது இல்லை. பொருளாதார ரீதியா பணம் வந்தாலும் ஆட்டம் போடுறாங்க, அறிவுல அதிகமான ஞானம் வந்தாலும் ஆட்டம் போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் இல்லாம இங்கு நமக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு என்ன புரிதல் தேவை? அது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பிரசாதம், அது ஈஸ்வரனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மை நம்ம இடத்திலே நிச்சயம் இருக்க வேண்டும். அப்ப அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையை மந்திர புஷ்பம்ங்கிற ஒரு பாடல்ல அருமையாக மகான்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான வரி உங்களுக்கு இங்க ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், அதையும் பார்ப்போம். என்ன சொல்றது அப்படின்னா, ந கர்ம நான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வ மானசு பரேண நாகம் நிகிதம் குகாயாம் விப்ராஜதேதத் யதயோ விசந்தி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வ மானசு. அப்ப என்ன இதனுடைய பொருள் அப்படின்னா, நாங்கள் செய்த நற்கருமங்களாலோ, நாங்கள் பெற்ற பிள்ளை செல்வங்களாலோ, அல்லது நாங்கள் அடைய பெற்ற அத்தனை செல்வ வளங்களாலோ நம்முடைய மனம் ஈர்க்கப்படாமல் எல்லாவற்றையும் ஈஸ்வரனுக்கு தியாகம் செய்யக்கூடிய மனப்பாங்கிலேயே ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரத்தினுடைய ஆழமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நாம பல புண்ணிய கர்மாக்கள்லாம் செஞ்சிட்டோம், நிறைய நற்கர்மங்கள் செய்திருக்கிறோம், அப்புறம் நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றிருக்கிறோம், அந்த குழந்தைகள் மூலமாக நமக்கு பொருளாதாரம் செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தா கூட, அல்லது நாமளே சம்பாதிச்சு நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாலும் கூட, அவைகள் மூலமா ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு வராம அவைகள் எல்லாம் நம்ம ஈஸ்வரனுக்கு தியாகம் செய்து விட வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த பிரசாதம், இது எப்பொழுது வேணா நான் திரும்ப எடுத்துக்கொள்வான், இப்பொழுது எனக்கு இதை கொடுத்து வைத்திருக்கின்றான், என்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கின்றான், தற்காலிகமாக நான் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு புரிதலோட இந்த விஷயங்களுடைய நிலையாமையும் நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப அந்த வாழ்க்கை ஒரு தியாக மனப்பான்மையாக இருக்க வேண்டும். தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தியாக மனநிலையிலே, தியாக மனப்பாங்கிலேயே ஒருவன் இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான் என்றால், பயணித்துக் கொண்டிருந்தான் என்றால், அவன் மட்டும்தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடிகின்றது என்று நாம் இங்க பார்க்கிறோம்.
அதுதான் இங்க இந்த மந்திரம் சொல்லுது. ந கர்மனா நா பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவ மானசுகுங்குது. அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத்தகைய அர்ப்பணிப்பு வாயிலாகத்தான் உண்மையான லட்சியத்தை நாம் அறிந்து கொண்ட பிறகு ஆத்ம ஞானத்தை அடைந்து அதன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற அத்தனை செல்வங்களும் அவனுக்கு அலங்காரமாக மாறிவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இங்க வந்து ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு அவன் அடைகின்ற அத்தனை செல்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பூரா அவனுக்கு ஒரு அலங்காரம். ஏன்னா அவன் அதை வைத்துக் கொண்டு ஆனந்தமாக வாழுகின்றது எப்படின்னா, அனைவரையும் அரவணைத்து வாழுகின்ற வாழ்க்கை. எல்லோரும் என்னிடத்தில் இருக்கின்றார்கள் என்ற புரிதல், எல்லாவற்றையும் நேசிக்கின்ற அன்பு, இதுதான் இங்க வந்து இந்த அத்தியாத்ம யோகத்தினுடைய ஆத்ம வித்யாவினுடைய ஒரு உயரிய விஷயமாக நம்ம பார்க்கின்றோம். அப்ப அதுவே இந்த ஆத்ம ஞானத்தை அடையாமல் அவனிடத்திலே வருகின்ற அத்தனை செல்வங்களும் அவனை அழித்து விடுகின்றது. அவனிடம் செல்வம் இருந்தும் அவனிடம் சந்தோஷம் இல்லாமல் போகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப பொதுவா வந்து இப்ப நம்ம இந்த செல்வத்தை அடைவது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அடையணும் அப்படின்னா, இந்த ஆத்ம ஞானத்தினுடைய அடிப்படையில் அடைந்தால்தான் அதை நம்ம ஆனந்தமாக அனுபவிக்க முடியும். ஆசையின் வாயிலாக அடைகின்ற செல்வங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மை சந்தோஷமாக வைத்திருக்காது, நம்மை துன்பப்படுத்தும், துயரத்துக்கு உட்படுத்தும் என்ற ஒரு உயரிய உண்மையையும் நாம் இங்க உணர வேண்டும் என்று இந்த உபனிஷத் ரிஷி நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இங்க பிரார்த்தனையினுடைய பலன் என்ன, நமக்கு எல்லாமே கிடைக்கும், தேவையானது அத்தனையும் கொடுக்கும். ஆனால் அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்றால் தியாக மனப்பான்மையிலே கையாள வேண்டும். என்னை கருவியாக வைத்துக் கொண்டு இறைவன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையிலே அவைகளை நாம் அணுக வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த ரிஷி செய்யும் பிரார்த்தனையினுடைய நோக்கம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டே என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். எல்லா காலங்களிலும் எனக்கு ஆடைகளையும் பசுக்களையும் செல்வங்களையும் உணவையும் நீரையும் ஆடு மாடுகளையும் என்னிடம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அதிக காலம் இருக்க வேண்டும், அதுவும் உடனே கிடைத்திட வேண்டும் என்ற மிக உயரிய விஷயத்தை இந்த ரிஷி பிரார்த்தனை செய்வதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப எதற்காக இந்த செல்வங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, நல்ல கர்மத்தை நாம் செய்வதற்காகத்தான் இவைகளை பயன்படுத்த வேண்டும். தன்னுடைய சுயநலமான போகத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. உபாசனம், சுதந்திரம், கர்மம், தனத்தந்திரம், தியானம் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமானால் அதற்கான பொருளாதாரம் நமக்கு புறத்திலே செய்வதற்கு தேவைப்படுகிறது. அப்ப புறத்திலே ஒரு யாகம் செய்ய வேண்டுமானால் பணமும் மற்றவர்களுடைய உதவியும் அங்கு தேவை. ஆனால் அகத்திலே செய்கின்ற இந்த பிரார்த்தனைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்முடைய மானசீகமான பிரார்த்தனை தான் இங்க மிக மிக முக்கியம். அப்போ நாம் அது ஈஸ்வர உபாசனையில நம்முடைய மனம் வந்து முழுமையாக அதில் ஒன்றி ஒருநிலைத்தன்மையிலே அந்த உபாசனை நிகழ்ந்து விட்டால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைத்துவிடும். அப்ப அத்தகைய பிரார்த்தனை சத்துவ குண பிரதானம் உடையவரால் தான் செய்ய முடியும் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் நம்ம சில அடிப்படை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய பாடம் என்ன சொல்ல வருது, சாதன சதுஷ்டயம்னு வேதாந்தம் சொல்லுது இல்லையா, சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்னு தமிழ்ல சொல்லுது, திதிக்ஷாங்கிறது நம்ம சான்ஸ்கிரிட் வேர்ட்ல பாக்குறோம். அப்ப இது மாதிரி சாதன சதுஷ்டயம்ங்கிற பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டு இங்கு தியாக மனப்பான்மையோடு நம்ம வாழ வேண்டும். அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன தூய்மைக்காகத்தான். ஏன்னா இங்க நம்ம மன தூய்மைக்காகத்தான் இந்த கர்மங்களை செய்கின்றோம். இந்த கர்மத்தை செய்து நாம் அடையக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நம்மை அந்த அத்தியாத்ம யோகத்தை ஞானத்தை அடைவதற்காகத்தான் பயன்படுகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுயநலமான போகத்திலிருந்து விடுபட மற்றவர்களுக்கு தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மைதான் இங்கு நாம் செய்கின்ற கர்மம். இங்க செயல் என்று நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாலே நம்முடைய கர்மம் எப்படி இருக்கணும், சமுதாய சேவை பரோபகாரமாக இருக்கணும். அந்த பரோபகாரம் தான் இங்க ரொம்ப முக்கியம். உதவி செய்தால்தான் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். நம்மையே அறியாமல் நாம் செய்கின்ற அத்தனை உபகாரங்களும் நமக்கு பிற்காலத்துல திருப்பி கொடுக்கும். இப்ப நிறைய பேர் இந்த பாதையில வந்திருக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா, இப்ப நிறைய பேர் இந்த அத்தியாத்ம யோகத்துல வந்திருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்திருப்பாங்க. அவங்க வந்து பிரதிபலன் எதிர்பாராத ஒரு உதவியை மற்றவர்களுக்கு புரிந்திருப்பார்கள். அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காத உதவியினுடைய பலன் தான் இந்த ஆத்ம ஞானம், இந்த அத்தியாத்ம யோகம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சும்மா எல்லாம் இந்த பாடத்திட்டத்துக்கு வந்துட முடியாது. இப்ப இந்த பாடத்திட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். அதற்கு பேர் வந்து கர்ம யோகம். அதை நம்ம புரிஞ்சு செய்யணும். கர்ம யோகம்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறது கர்ம யோகம்.
நாம பலனை எதிர்பார்த்து ஒண்ணு செஞ்சோம்னா அதுக்கு பேரு கர்மா. கர்மா செய்யக்கூடாது. பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற அத்தனை செயல் விளைவுகளும் கர்ம யோகமாக மாறுகின்றது என்றுதான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பேசுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அது தவிர நடைமுறையில நம்முடைய முன்னோர்கள் கிட்ட ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன தெரியுமா? பணம் இருந்தும் பிறருக்கு தானம் செய்யாதவனையும், பணம் இல்லாவிட்டாலும் ஈஸ்வரனை தியானம் செய்யாதவனையும் கல்லில் கட்டி நீரில் போட வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கு. பழமொழி நல்லா புரிஞ்சுக்குங்க. பணம் இருந்து பிறருக்கு தானம் செய்யாதவனையும், பணம் இல்லாவிட்டாலும் ஈஸ்வரனை தியானம் செய்யாதவனையும். தானம், தியானம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தானம், தியானம். அப்ப பணம் இருந்து ஒருவருக்கு தானம் செய்யலன்னாலும், பணம் இல்லை ஆனா ஈஸ்வரனை தியானம் செய்யலன்னாலும் அவனை கல்லுல கட்டி கடல்ல போடுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எதற்காக தானம், எதற்காக தியானம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இங்க நாம் உணர வேண்டும். அப்ப மன தூய்மை எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த மன தூய்மை தான் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த குருவினுடைய உபதேசம் ஒருவனுக்கு ஞானமாக மாறி அவனிடத்திலே பிரகாசிக்க வேண்டுமானால் அதற்கு அவசியம் அவனிடம் மன தூய்மை இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த உபனிஷத்து முனிவர் வேத படிக்க விரும்புகின்ற மாணவர்கள் என்னை நோக்கி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஏனென்றால் வேதம் படிக்க வருகின்ற மாணவர்கள் என்னை நோக்கி ஏன் வர வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அது எப்படி விரும்புகின்றார்? விதவிதமான தேசத்திலிருந்து விதவிதமான தகுதிகள் உடையவர்கள் என்னிடம் வர வேண்டும், புத்தி கூர்மை உடையவர்கள், அறிவு திறமை உடையவர்கள் என்னிடம் வர வேண்டும், இந்திரிய ஒழுக்கம் உடையவர்கள், மனக்கட்டுப்பாட்டு உடையவர்களிடம் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மேலும் புகழ்பெற்ற ஆசிரியனாக நான் இருப்பேனாக, செல்வந்தர்களுக்குள் மேலானவனாக நான் இருப்பேனாக. எப்படி நீரானது கீழேயுள்ள பிரதேசத்தை நோக்கி இயற்கையாகவே ஓடுகின்றதோ அதுபோல மாணவர்கள் என்னை நோக்கி வேகமாக ஓடி வர வேண்டும். மாதங்கள் எப்படி வருடத்தை நோக்கி ஓடுகின்றதோ அதுபோல மாணவர்கள் என்னை தேடி ஓடி வர வேண்டும். இறைவா, எல்லா திசைகளிலும் இருந்து மாணவர்கள் என்னிடம் வரட்டும் என்பதாகத்தான் அவர் இந்த பிரார்த்தனையை செய்கின்றார். அப்ப இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே சாதனா பிரார்த்தனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய சாதனைகள். நாம் இதை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகின்ற பிரார்த்தனை சாதனை. ஆனால் இந்த சாதனைகள் மட்டும் நமக்கு போதுமானா, இந்த சாதனங்கள் மட்டும் நமக்கு போதுமானா இல்ல, இதை கொண்டு தான் நாம் சாத்தியத்தை அடைய வேண்டும். ஏன்னா இங்க சாதனம் சாத்தியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? சாதனை சாத்தியம். ஆனா நம்முடைய சாத்தியம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமன் தான் நம்முடைய லட்சியம். ஏன்னா நம்ம இந்த சாதனையிலேயே சிக்கிக்க கூடாது. சாதனையினுடைய சாத்தியம் பரமன் அப்படிங்கிறத புரியணும். அப்ப அந்த சாத்திய பிரார்த்தனை அடுத்தது நம்ம அடையக்கூடிய இலக்கு இறைவன் என்பதனால அந்த சாத்திய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதே உபனிஷத்து முனிவர் நமக்கு சொல்றார். அதுதான் இங்க அடுத்தது நம்ம அடைய வேண்டிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பிரார்த்தனை என்று பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஈஸ்வரன் இடத்துல இருந்து தனித்துவப்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா? நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்த இருமைகள் நம்ம இடத்துல என்ன பண்ணுதுன்னா இறைவனை வெகு தூரம் விலக்கி வைத்து விடுகிறது. நம்ம இடத்துல இருந்து இறைவனை விலக்கி வைத்து விடுகிறது. அப்ப இது போன்ற உயரிய சாதனங்கள் மூலமாக நாம் இந்த பாதையில் பயணிக்க தொடங்கும் போதுதான் அதை நாம் சாத்தியமாக்க முடியும். அந்த சாதனைகளை கொண்டு இறைவனை சாத்தியமாக்க முடியும். அப்ப இங்க ஆத்ம ஞானம் தான் நமக்கு சாதனம் என்றால் சாத்தியம் என்ன? மோட்சம் தான். இங்க நமக்கு எது சாத்தியம்னா பிறவா பெருநிலை வீடு பேரு தான் இங்க நமக்கு தேவையான சாத்தியம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் பண்டைய ரிஷிகள் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு தாதாத்மியம்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல தாதாத்மியம் அப்படின்னா அது ஒரு உத்தேசம், ஒரு இதை நோக்கி செய்கின்ற செயல். அது சகஜ தாதாத்மியம், பிராந்திஜ தாதாத்மியம், கர்மஜ தாதாத்மியம் என்று 3 விதமான தாதாத்மியங்கள் நம்ம இடத்துல நடைமுறையில் இருக்கின்றன. இந்த தாதாத்மியங்கள் எப்படின்னா, இப்போ இந்த அகங்காரம் தான் இங்க நம்ம இடத்துல பொருந்தி இருக்கிறது. ஜீவன்களாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறதுனால, நம்ம தனித்துவர்களாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டதுனால நம்ம இடத்துல ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா? நான் செய்கின்றேன், இது எனது, என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம், நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சகஜ தாதாத்மியம் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் நம்ம இடத்துல சகஜமாவே இருந்துகிட்டு இருக்கு.
அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துல என்ன நிலைப்பாடு உண்டாகுதுன்னா, இதை செய்பவன் நான், இதை அனுபவிப்பவன் நான் என்கின்ற அந்த கர்த்தா போக்தாவும் நம்முடைய மனதிலே ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுது. ஏனென்றால் இதனை நான் தான் அனுபவிக்கின்றேன், இதை நான் தான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா மனப்பாங்கு நம்மளை எங்க கொண்டு போய் விடுதுன்னா, பிராந்திஜ தாதாத்மியம் அப்படிங்கிற நிலையில ஒரு மன மயக்கத்தை உண்டு செய்கிறது. மேலும் இப்படி செய்யக்கூடியவன் நான் என்று நம்ம இந்த உடலை அபிமானிக்கிறோம் இல்லையா? இந்த உடல் தான் நான்ங்கிற அபிமானம் நம்ம இடத்துல இருக்கு. ஏனென்றால் இது இன்னார் செய்கின்றேன், இவன் செய்கின்றான் அப்படிங்கிற ஒரு பெருமையை எதிர்பார்க்குது இல்லையா? அது இந்த உடலினுடைய அடிப்படையில தான் புகழையும் பெருமையும் அடைய விரும்புது மனசு. அப்ப இந்த புகழையும் பெருமையும் அடைய விரும்புவதற்காக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுது. அது எந்த அடிப்படையில தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுது அப்படின்னா, உடலினுடைய அடிப்படையில தன்னை முன்னிறுத்திக் கொண்டு காரியம் ஆற்றுவதனால அதுக்கு கர்மஜ தாதாத்மியம் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழி, இவைகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தாதாத்மியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டுமானால் அதற்கான ஒரே வழி ஈஸ்வர அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இங்க ஒரே வழிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே தியாகம் தான். தியாகம் நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா நம்மை ஈஸ்வரன் அவனோட ஐக்கியப்படுத்திக்கிறான். ஏன்னா இங்க நானுங்கிற அகங்காரம் நம்ம இடத்துல இல்லாம போயிடும். எனதுங்கிற மமகாரம் நம்ம இடத்துல இல்லாம போகிறதுனால இங்க எல்லாமே ஈஸ்வர காரியமாக மாறிவிட்டதுனால அந்த ஈஸ்வர அர்ப்பணம் மட்டும்தான் நம்மை அந்த எல்லையற்ற ஈஸ்வரனோட இணைத்துக் கொள்ளும். அப்படி இணைத்துக் கொள்ளுகின்ற நிலையில நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையானது ஒரு மிக உயரிய சாதனையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ஆற்றலும் கூடும். நாம் செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகளில இன்னும் அதீதமான காரியங்களை நாம் செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஈஸ்வர சக்தியினுடைய நியதியிலே நாம் இணைந்து செயலாற்றும் போதுதான் அது சாத்தியமாகும். இதை நான் செய்கின்றேங்கிற தனக்கு மட்டுமே உரித்தான அந்த அகங்காரத்திலையும், அப்புறம் இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில செய்கின்ற அந்த தானமாகட்டும், அதெல்லாம் மமகாரத்தையும் உண்டு பண்ணும். அதனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா தனித்துவப்படுத்தப்படுறோம், இறைவனிடமிருந்து நம்ம பிரித்துக் கொள்கிறோம். அந்த நிலைப்பாடு தான் நமக்கு ராக துவேஷங்கள் என்ற இருமைகளை உண்டாக்கி நம்மை ஈஸ்வரன் நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறது என்று இங்கு இந்த உபனிஷத் ரிஷி சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க நம்ம இந்த இறைவனோடு இரண்டர களத்தல், அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியத்தை வேண்டுவதாகத்தான் நம்ம இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். இந்த பிரார்த்தனையுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, இங்க எல்லாமே ஆற்றல் மயம், இங்க எல்லாம் ஆற்றல் மயமா இருக்கு. அப்ப இங்க ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக பரிணமிக்குதுன்னா, நம்முடைய தேவைகளுக்கான அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்வது கூட நம்முடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப ஒரு செயலை நம்ம செய்கிறோம்னா அந்த செயல் எதற்காக செய்கிறோம்னு தெரிஞ்சுதானே செய்கிறோம். நம்ம அறிவில்லாம எந்த செயலையும் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம இடத்திலேயே ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த செயல் விளைவுகள் நமக்கு நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிற பகுத்தறிவுகின்ற ஒரு பகுத்தறிவு பரிமாண நிலையிலும் நாம் உயர்ந்திருக்கின்றோம். அதுதான் நம்முடைய புத்தி கூர்மை, புத்தி சக்தி. அப்ப இந்த புரிதலினுடைய அடிப்படையில தான் நம்ம செயலாற்றுகின்றோம் பார்க்கும்போது அந்த செயல் விளைவுகள் நமக்கு நன்மையை கொடுப்பதாக மாற வேண்டுமே தவிர நம்மால் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதாகவோ அல்லது அதன் வாயிலாக நாம் துயரத்தை அடைவதாகவோ இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை நாம் அங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இதற்குத்தான் நமக்கு இந்த புத்தி கூர்மை தேவை என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க விழித்துக் கொண்ட விவேகம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா இங்க விழித்துக் கொண்ட விவேகத்தின் வாயிலாகத்தான் நாம் இங்க செயல் விளைவுகள் சரியாக செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம செய்கின்ற செயல்கள் நமக்கு பின்னாடி சங்கடங்களை உண்டு பண்ணும். ஏனென்றால் ஒவ்வொரு செயல் விளைவுக்கு உண்டான பலாபலன்களை அனுபவிக்க வேண்டியது கட்டாயம். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதுல எந்த டவுட்டும் நமக்கு வேண்டியதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு செயல் இருந்தா அதுக்கு உண்டான விளைவு இருக்கு இல்லையா? அந்த விளைவு இல்லாம இருக்கவே இருக்காது. அதுதான் இயற்கையினுடைய நியதி. அப்ப அந்த இயற்கையினுடைய நியதியை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்கு நியதியாக மாற்றுவது என்பது நம்முடைய கையிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அதிகாரம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மற்ற ஜீவராசிகள் மாதிரி அதனுடைய வாழ்க்கை எப்படின்னா ஈஸ்வர தன்மையில இயங்கிட்டு இருக்கோம். எது நல்லது எது கெட்டதுன்னா அதுக்கு பகுத்தறிய தெரியாது, அப்படியே பயணம் போடணும், அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை. இப்ப நாம இங்க புரிதல் இல்லாம நாம சில செயல்களை செய்துவிட்டு போலித்தனமாக இது ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சரியா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரிசி இருக்கு. இப்ப அரிசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அரிசி அப்படியே சாப்பிட்டுருவோமா? சாப்பிட மாட்டோம். அப்ப அந்த அரிசி அப்படியே சாப்பிட்டா நமக்கு செரிமானம் ஆகாது. அது பறவைகளுக்கு வேணா அப்படியே சாப்பிடலாம், ஆனா மனிதனுக்கு அப்படியே சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. அப்படிங்கறதுனால நம்ம சமைச்சு சாப்பிடுறோம்.
அப்ப சமைப்பதுங்கிறது நமக்கு ஒரு புத்தி சக்தி தானே. சமைத்தல் அப்படிங்கிற ஒரு சக்தி நம்ம இடத்துல இருக்கின்ற அறிவு சக்தியினால நாம அந்த தானியத்தை சமைச்சு சாப்பிடுறோம். அந்த அரிசிய சமையல்ங்கிற ஒரு கலை நுட்பத்தை நம்ம கையாண்டு கொண்டு அதை நமக்கு தேவையான ஆற்றலாக பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இது எப்படி நடந்தது? இதுதான் நமக்கு கல்வியினுடைய சிறப்பு. நாம் கற்றுக்கொண்ட கல்வியினுடைய சிறப்பு என்னன்னா, நமக்கு எது நல்லது எது தவறுங்கிறத பகுத்து பிரித்து புரிந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை. இது மிருகங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப மிருகத்துக்கிட்ட போய் ஒரு அரிசி கொடுத்தீங்கன்னா அதை சமைச்சு சாப்பிடுமா? சாப்பிடாது. எந்த இடத்துல முன்னேறி இருக்கிறோம், எப்படி நாம் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு வாழ்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் இங்க மற்ற ஜீவராசிகளிலிருந்து நம்மை மாறுபடுத்தி காட்டுகின்றது, பிரத்யேகமாக நம்மை வைத்திருக்கின்றது. அது ஈஸ்வரத்தன்மையினுடைய ஒரு உயர் பரிமாணம் என்று நம்ம பார்க்கும்போது, அதை நாம் சரியாக பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு நடைமுறைப்படுத்த உதவும். அப்ப எல்லாமே அந்த ஈஸ்வரனாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முயற்சிக்கின்ற இந்த பாதையிலே நாம் சரியாக பயணிக்க முடியும். அந்த பயண பாதையிலே ஏதேனும் தோல்விகள் அடைய நேரிட்டாலும் அந்த தோல்வியினுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம கையாண்டதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, நான் அதை அப்படி செய்து விட்டதனால் இப்படி நடந்து விட்டது அப்படிங்கிற புரிதலினுடைய அடிப்படையில அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகத்தான உண்மையையும் இங்கு நாம் உணர வேண்டும் என்ற ஒரு விஷயமாகவே இங்கு பார்க்கிறோம். ஆகவே இங்கு ஈஸ்வர சக்தி என்பது எல்லையற்ற பரமனின் சக்தி. அந்த பரமனின் சக்தியில் நாம் எல்லாம் ஒரு அங்கம். அப்ப நம்முடைய செயல்பாடு இங்கு என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறது, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற புரிதலோடு நாம் இங்கு நடைமுறையில் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஈஸ்வரனிடமிருந்து நாம் அந்த புதிய சக்தியை பெற முடியும் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நாம் இந்த உபாசனா மந்திரத்துல இப்ப நம்முடைய பாடத்திட்டங்கள்ல வருகின்றவர்களுக்கு நான் தனியாகவே ஒரு மந்த்ரா கொடுத்தேன். ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் இந்த சக்தியை பெறுவது எப்படின்னு தெரியாம கண்டபடி கண்ட விஷயங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டாம். இரண்டாவது, இந்த சக்தியை பெறுவதற்கான மன தூய்மை நம்ம இடத்துல நடைபெறணும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும். அதற்கு தான் நம்ம அகிம்சை, பரோபகாரம், அர்ப்பணிப்பு அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம கரெக்டா கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது நம்ம. ஏன்னா நம்ம போற பாதை மிக உயரிய பாதை, பரமனை அடைவதற்கான பாதையில பயணிக்கிறோம். அப்ப பரமனும் நானும் ஒன்று என்ற அந்த உயரிய நிலையில் நம்ம உயரப் போகின்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பக்குவம் அந்த மனதளவிலே உயர் பரிமாணத்தை அடையும் போது மட்டும்தான் நாம் அந்த தெய்வீக தன்மைக்குள்ள, அந்த புனிதமான வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வர முடியும் என்றதை பார்க்கும்போது, இப்ப நாம நம்முடைய பரம்பரையில வருகின்றவர்களுக்காக ஒரு மந்திரத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன், உபாசனா மந்த்ரா. இப்ப இந்த உபாசனா மந்த்ரா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஓம் க்ரீம் நமகா அப்படின்னு இந்த ஒரு மந்த்ரா மட்டும் போதும்னு ஏன் சொல்லிக் கொடுத்தேன்னா, இங்க ஓம்ங்கிறது தான் இங்க பிரணவமா இருக்கு. அதுதான் எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கு. அதுவே ஈஸ்வர சக்தியா இருக்கு. அதுவே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்றது. அப்ப இத்தனை விஷயங்களும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஓம்காரம் எப்படி இருக்கிறது? ஈஸ்வரனாக இருக்கின்றது. அப்ப அந்த ஈஸ்வரன்கிறவன் யாரு? அவன் ஒரு ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அது பரமனின் ஆற்றல். அது எல்லையற்ற பரமனினுடைய ஆற்றல். அவன் எங்கும் எதிலும் வியாபித்திருந்தாலும் பரமனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி அது. அப்ப அந்த சக்தியின் ஒரு அங்கம் தான் நான். அந்த ஈஸ்வர சக்தியிலிருந்து நான் வேறாக இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு அங்கம். ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கின்றேன் என்பது தெரியாமல் வாழக்கூடாது. நான் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரபஞ்ச ஆற்றலைத்தான் நான் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் எனக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை நான் கையாண்டு கொண்டிருக்கும் போது, அதில் சில இடையூறுகள், சில பிரச்சனைகள் வரும்போது அதை நான் சரிபடுத்திக் கொள்வதற்கான ஒரு சாதனையாகத்தான் இந்த மந்த்ரா உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த மந்த்ராவை நீங்க தியானிக்கலாம். அதான் நான் சொல்லிட்டேன், கட்டாய தியானம் தினசரி 108 முறை நீங்க தியானிக்கணும். அதற்கப்புறம் நீங்க எப்பொழுது வேணா இது எந்த நேரத்திலும் உச்சரிக்கலாம். படுத்துக்கிட்டே உச்சரிக்கலாம், உட்கார்ந்துகிட்டே உச்சரிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு முறை கிடையாது. இதுக்கெல்லாம் மற்ற மந்திரங்கள் மாதிரி அதை பண்ணணும், இதை பண்ணணும், சுத்திகரிப்பு பண்ணணும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே ஆற்றல் மயம், இங்க எல்லாமே இறைமயம். அதனால இங்க இந்த இடத்துல தூய்மை, இந்த இடத்துல தூய்மை இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்துல கிடையாது. நான் ஏற்கனவே நம்ம பாடத்திட்டத்தினுடைய விளக்கம் நான் என்ன கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருமைகளே மனசுல வரக்கூடாது.
இப்ப நிறைய பேர் மந்திரங்களை உபாசனை பண்ணும்போது நீங்க குளிச்சிட்டு வரணும், நீங்க அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், அப்புறம் தியானம் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு போர்வையை போட்டுக்கணும், கீழே அதை போட்டு உட்காரணும், இதை போட்டு உட்காரணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே இயற்கையில இயங்கிட்டு இருக்கு. இங்க எந்த இடத்துல இறைவன் இல்லாம இருக்கிறான்? எங்கும் எதிலும் வியாபிச்சிருக்கிறான். இறைவன் இல்லாத ஒரு இடத்தை காட்டுங்க பார்க்கலாம். அதான் நான் வெளிப்படையா சொல்லுவேன். டாய்லெட்ல கூட இறைவன் இருக்கிறான். அப்ப டாய்லெட்டுக்குள்ள நம்ம இறைவன் இருக்கிறாங்கிறதுக்காக அங்க போகாம இருக்க முடியுமா? அங்கேயும் தான் போறோம். இங்க கோயிலுக்கும் போறோம். அப்ப எல்லா இடமும் நம்ம போய் வர்றோம் அப்படின்னா, எங்கும் இறைவன் வியாபித்து இருக்கிறான். அவனை நம்ம எப்படி உணரணும்னா, உணர்வு பூர்வமா தான் பிடிக்க முடியுமே தவிர, உருவத்துல பிடிக்க முடியுமான்னா எப்படி முடியும்? 2வது டாய்லெட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறதுனால இறைவனை அசுத்தம் தாக்கி விடுமா? அல்லது கோயில்ல இறைவன் இருக்கிறான், அவனுக்கு ஊதுபத்தி மனது அவனுக்கு ஈர்த்து விடுமான்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இறைவனை எதுவுமே தொட முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இறைவனை அசுத்தமும் தொட முடியாது, சுத்தமும் தொட முடியாது. நீங்க கோயிலுக்குள்ள நறுமணம் கொடுக்கின்ற தூப தீபங்களை நீங்க ஏற்றுறதுனால, இறைவன் அப்படியே மூந்து பார்த்துட்டு, ஆஹா அருமையா இருக்கு, இந்த சாண்டில் ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப இதையே நீங்க ரெகுலரா பத்த வைங்கன்னு சொல்லுவாரா? எந்த கோயில்லையும் எந்த இறைவனும் சொல்ல மாட்டான். அல்லது நாம மலம் கழிக்கக்கூடிய இடத்துல போய் டாய்லெட் போற இடத்துல இறைவன் இருக்கிற இடத்துல நாம அந்த பேட் ஸ்மெல்ல பார்த்துட்டு இறைவன் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ஓடிடுவாரா? அப்படியும் நடக்காது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? இங்க இறைவனை தொடவே முடியாது. இந்த பஞ்சபூதங்களும் இறைவனை தொடவே முடியாது. ஆனா இதையெல்லாம் எது தொட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனுடைய சக்தி தான் ஒன்றுக்கொன்று தொட்டுக்கிட்டு இருக்கு, ஒன்றுக்கொன்று மாறிக்கொண்டிருக்கு. அந்த சக்தியினுடைய அடிப்படையில தான் நீங்க நானெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயக்கம் எல்லாம் நமக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாமும் இந்த உடலையும் மனதையும் கடந்த தூய உணர்வாகிய பரமன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எதுவுமே இங்க தொட முடியாது, எதுவுமே தொடக்கூடாது, தொடவும் முடியாது. அப்ப இங்க நாம இந்த உடல் எடுத்து வந்ததினால இந்த பிரார்த்தனைகள்லாம் எதற்காக, இந்த செயல் விளைவுகள்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இந்த உடலில் இருக்கின்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு உபகாரமாக வாழ்வதற்காக, அதற்காகத்தான் இந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த உடலினுடைய நோக்கம் இறைத்தன்மையில் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கிறது, அதற்காகவே அது படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க படைப்பினுடைய நோக்கம் 3 விஷயங்களும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்றவன் தான் ஈஸ்வரன். அப்போ ஒரு விஷயம் அழிக்கப்படுது அப்படின்னாலும் அதற்கு தேவை இருக்கிறதுனால அங்க அழிக்கப்படுகிறது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அது அழிவு கிடையாது, அது ஒரு மாற்றம் தான். இங்க எதுவுமே அழிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது கூட அழிவு கிடையாது, வேறொரு பரிமாணத்துக்கு போகின்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்க நடக்குது. அப்ப இங்க இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உடல் கடந்த அந்த உணர்வை பிடிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடும்? இந்த மாதிரி ஆற்றலுக்குள்ள இருந்து நம்ம விடுபட்டு அந்த அறிவு நிலைக்கு உயரும் போது நம்ம மீண்டும் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள வரமாட்டோம் என்பதுதான் இங்க அத்தியாத்ம யோகத்தினுடைய ஆழமான புரிதல். அதுதான் இங்க பிறப்பற்ற தன்மை, பிறவா பெருநிலை, முக்தி, மோட்சம், வீடு பேறு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க முக்தி மோட்சம்னா எங்கேயோ ஒரு உலகத்தை அடைவதில்லை அப்படின்னு நான் நம்ம பாடத்திட்டத்தில் தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா இங்க சமயம் சார்ந்த வழிபாட்டு முறைகள்ல தான் நாராயணனை வணங்குகிறவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க, சிவபெருமானை வணங்குவங்க கைலாசத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்யப்படுது. ஆனா நம்ம பாடத்திட்டத்துல அந்த மாதிரி எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது. ஏன்னா இங்க நம்ம எந்த வைகுண்டமோ கைலாசமோ நமக்கு கிடையாது. எல்லாம் நம் மனம் சார்ந்த வாழ்க்கை. உங்களுடைய மனம் புனிதத்துவம் அடைந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தா நீங்க வாழுகின்ற இடம் உங்களுக்கு சொர்க்கம். உங்க மனம் கண்ட குப்பைகளை சுமந்து கொண்டு கன்றாவியா இருந்ததுன்னா நீங்க வாழுகின்ற வாழ்க்கை நரகம். இவ்வளவுதான் இங்க சொர்க்கம் நரகமே தவிர எங்கேயோ மேல போய் அடையிறதல்ல வாழ்க்கை. அது நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஆழமாக விளக்கி இருக்கிறோம். அப்ப இங்க எல்லாமே மனம் சார்ந்துதான். அப்ப இந்த மனம்ங்கிறது உண்மையிலேயே என்ன? அதுதான் ஈஸ்வர சக்தி. ஏன்னா இங்க ஈஸ்வரனுடைய மனம் பிரபஞ்ச மனமா விரிஞ்சிருக்கு, எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கு. அப்ப அதனுடைய ஒரு கூறாகிய என்னுடைய தனித்த மனம் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு அடையாளப்படுத்துவதனால் வந்த பிரச்சனை இது. ஏன்னா நான் என்னை தனித்துவப்படுத்தி கொண்டு எப்படி பார்க்கிறேன்? நான் இந்த ஜாதிக்காரன், இன்னார், இந்த மதம் சார்ந்தவன், அப்புறம் இந்த படிப்பு, இந்த பதவி அப்படிங்கறதெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? அந்த தவறான புரிதல் என்னை பரமனிடமிருந்து பிரித்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியுறது தான் இங்க ஞானம். ஞானம்னா வேற ஏதோ மேல இருந்து அப்படியே விழுவுறது கிடையாது. நம்முடைய மனம் புரிந்து கொண்ட பக்குவம், மனம் அடைந்த ஒரு அறிவு, அதுக்கு பேரு ஞானம். அப்ப அந்த ஞானத்துல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இங்க எல்லாமே ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கு. நான் இந்த உடம்புக்குள்ள வந்துட்டேன், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் இயங்கித்தான் ஆகணும், இந்த இயக்கத்தை நான் நிறுத்த முடியாது.
நீங்க என்னதான் நிர்விகல்ப சமாதியில போய் அப்படியே உக்காந்துக்கிட்டீங்க ஒரு குகைக்குள்ளன்னா கூட உங்களுடைய இருதய துடிப்பை நிறுத்த முடியுமா? இருதய துடிப்பை நிறுத்த முடியாது இல்ல. அப்ப இருதயம் துடிக்குதுன்னா அங்க ஒரு இயக்கம் இருக்குதானே. அப்ப இயக்கத்தை ஏன் நிறுத்த முடியாது? அதுதான் ஆற்றல். இங்க எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த இயக்கத்துல எதையும் நம்ம நிறுத்த முடியாது. அந்த இயக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாற்றத்துல நான் இந்த உடல் கடந்த உணர்வாக மாறிவிட்டா எனக்கு மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறது தான் இங்க விஷயம். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நான் பல பிறவிகளாக பிறந்து பிறந்து வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன்னே தெரியல. ஏன்னா நான் எத்தனையோ உடம்பு எடுத்தேன், எத்தனையோ வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் எனக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து என்னதான் அறம் சார்ந்து வாழ்ந்தாலும், அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற பல விஷயங்களை நான் நடைமுறைப்படுத்தினாலும், அந்த முடிந்த முடிவாகிய வீடு பேரினுடைய நோக்கம் எனக்கு தெரியாததுனால தான் நான் இந்த பிறவி சக்கரத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருக்குறள். அப்ப இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்கடலுக்குள்ள நான் பிறவி எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். புனரபி மரணம், புனரபி ஜனனம். பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சக்கரத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த சுத்துவதனுடைய நோக்கம் எனக்கு தெரியல. எதற்காக நான் பூமியில வந்தேன்னு புரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கை சுயநலமாக மாறி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தாலும், நான் போம்போது எதையும் எடுத்துட்டு போ முடியாது. நான் எப்படி கைய வீசிக்கிட்டு வந்தேனோ, அப்படியே கைய வீசிட்டு தான் போகப் போறேன். ஆக மொத்தத்துல, நான் இந்த உடலான்னா இல்ல. ஏன்னா இந்த உடல் தான் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருந்த என் மனைவி கூட நான் மரணம் அடையும்போது, அவரு போயிட்டாருங்கன்னு தான் அழுவுறாளே தவிர, இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறவர் என்னுடைய கணவர் என்று எந்த மனைவியும் சொல்றதில்ல. அப்ப படுத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் என் கணவர்ன்னு சொல்றவளா இருந்தா, உடல் அபிமானத்தினுடைய அடிப்படையில் அந்த கணவர் ஆராதிக்க வேண்டியதுதானே. அப்ப அதை ஏன் பிணம்னு சொல்றா? அப்போ அந்த உடலுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்து கொண்டிருந்ததுனால என்னை கணவனாக மதித்துக் கொண்டிருந்தாள் என்னுடைய மனைவிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரிஞ்சா, யாக்ஞவல்கிய முனிவர் என்ன சொன்னாரு? இங்கு கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை நேசிப்பதும் ஆத்மாவின் அடிப்படையில் தானே தவிர, வேறு எந்த வகையிலும் கிடையாது என்ற ஒரு ஆழமான உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடலினுடைய அடிப்படையில இங்க உறவு கிடையாது. உணர்வினுடைய அடிப்படையில் தான் இங்கு உறவு இருக்கின்றதுங்கிற உண்மை புரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை வாழும்போதே ஆனந்தமாக இருக்கும் என்ற ஒரு ஆழமான உண்மையைத்தான் இந்த உபநிஷதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட இந்த உபனிஷத்து மேலும் சில ஆழ்நிலை சிந்தனைகளை நமக்கு சொல்லுகின்றது. அது அணுவாகம் 5. அப்ப இந்த அணுவாகம் 5ல உணர்வின் ஒளிக்கான ஒரு பயிற்சி இருக்கு. இந்த உணர்வினுடைய ஒளி நம்மிடத்திலே பிரகாசிக்கின்ற அந்த கான்சியஸ்னஸ், ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா அந்த கான்சியஸ்னஸ்னா என்னன்னா நம்மிடத்திலிருந்து மலர்கின்ற அந்த பேரறிவு. இப்ப நாம வெளியிருந்து ஏத்திக்கிறதுக்கெல்லாம் பேர் வந்து நாலேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்முடைய பாடத்திட்டத்துல நான் இதை ரொம்ப கிளியரன்ஸா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன். நீங்க புறத்திலிருந்து ஆயிரம் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பேனா, இது பென்சில், இது பூமி உருண்டை, அது சந்திரன், அது சூரியன் அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய என்ன விஷயங்களை வேணா நீங்க ஆராய்ந்து பார்க்கலாம். அறிவியல் ரீதியா கூட நீங்க ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கான தொழில்நுட்பம் கூட உங்களிடத்தில் இருக்கலாம். என்ன இருந்தாலும் அவைகள் எல்லாமே புறத்தில் ஏற்றி வைத்துக் கொண்ட நாலேஜ் தான், சேகரித்துக் கொண்ட சேமிப்புகளுடைய எண்ணங்கள் தொகுப்பு தான். ஆனா கான்சியஸ்னஸ் அப்படி இல்ல. அது வந்து தன்னையே தான் உணர்கின்ற தன்னுணர்வு நிலையை வந்து பேருணர்வு நிலையாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு. ஏனென்றால் இங்கு வந்து நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டதுனால தான் நான் வந்து என்னை இன்னார் இப்படி எல்லாம் பாவிச்சு கொண்டு அந்த ஜீவத்துவத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு என்னை தனித்த ஆத்மா, இறைவனை வந்து பரமாத்மான்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா எப்பொழுது இந்த அத்தியாத்ம யோக பாடத்துல வந்து நான் இதை புரிந்து கொள்கிறேனோ, அப்ப இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்று என்னை நான் இழந்து விடுகின்றேன். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் அர்ப்பணிப்பு. நீங்க அர்ப்பணிப்புனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மத்தவங்களுக்கு கொடுக்கறது அர்ப்பணிப்பு. அல்லது நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம் செஞ்சுட்டா அது அர்ப்பணிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தன்னையே இழப்பதுதான் இங்க உண்மையான அர்ப்பணிப்பு. தன்னையே நீங்க இழக்க முடியுமானால் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற மற்ற பொருட்களுடைய நிலையாமையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்க நிலையாமைங்கிறது என்னன்னா, எதுவும் நம்ம கூட வராது இல்லையா? நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் வேணா இருக்கட்டுமே, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் வேணா இருக்கட்டும், நீங்க போகும்போது எடுத்துட்டு போக முடியுமான்னா முடியாது. அப்ப எதுவுமே கூட வராதுங்கன்னா அது நம்மிடத்தில் உள்ள நிலையாமை. ஒன்று அது நம்மிடம் இருந்து பறிக்கப்படும், இல்லை என்றால் நாமே இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். 2 தான் நடக்கும். நாம் வாழும் காலத்திலேயே நம்ம இடத்துல இருக்கிற செல்வங்கள் அழிந்து விடலாம். அது ஒரு வகையான இழப்பு நமக்கு. இல்லைன்னா செல்வங்கள் இருக்கும், அதை அனுபவிக்க நான் இருக்க மாட்டேன். அப்ப 2ல ஏதோ ஒண்ணு நடக்குதா இல்லையா?
அப்ப இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையினுடைய நிலையாமை நமக்கு தெரிஞ்சா நம்ம வாழுகின்ற வாழ்க்கையிலே இங்கு என் செயலாவது ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் நின் செயலே என்று இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இங்கு அத்தியாத்ம யோகம் நிறைவடைகிறது. அத்தியாத்ம யோகத்தினுடைய நிறைவு எங்க முடியுதுன்னா, இங்கு இறைவனை தவிர ஏதும் இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே. அவனுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சமாக விரிந்து இந்த லீலா வினோதத்தை புரிந்து கொண்டிருக்கின்றது, இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தின் லீலைகளை அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கான ஒரு கருவி நான் என்ற ஒரு புரிதல் தான் தன்னுடைய தன்னுணர்வு நிலை பேருணர்வாக பிரகாசிக்கின்ற நிலைப்பாடு. தட் இஸ் கால்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் நிலையை எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே பாருங்களேன், உங்களுடைய குழந்தை பருவத்துல நீங்க வாழும்போது உங்களுடைய உலகம் வேறையா இல்லையா? இப்ப குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நீங்க சின்ன சின்ன கட்ட பொம்மைகளை வச்சு விளையாடி இருப்பீங்க, தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்திருப்பீங்க, கோலி குண்டை வச்சு விளையாடி இருப்பீங்க, பம்பரத்தை வச்சு விளையாடி இருப்பீங்க. இப்ப வயதான காலத்துல உங்களுக்கு நான் பம்பரம் கொடுக்குறேன், விளையாட முடியுமா? கோலி குண்டு கொடுத்தா விளையாட முடியுமா? அல்லது கட்ட பொம்மையை கொடுக்குறேன் வச்சுக்கிட்டு உருட்டி விளையாட முடியுமான்னா எப்படி முடியும்? முடியல. ஏன் முடியல? இங்கதான் மைண்டினுடைய டெவலப்மெண்ட், அந்த பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. இந்த அத்தியாத்ம யோகம் பாடத்திட்டத்துக்குள்ள வர்றவங்களுக்கு கான்சியஸ்னஸ் பிடிக்க தெரியாததுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மனம் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அவல நிலையில மன வளர்ச்சி குன்றியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு ஆழமான விஷயத்தை நான் இங்க உணர்த்த விரும்புறேன். அப்ப இங்க குழந்தை பருவத்துல நீங்க கட்டபொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிய ஒரு காலம், பம்பரத்தை வச்சு சுத்தி விளையாடிக்கிட்டு இருந்த காலம் மாறி இளமை பருவத்துக்கு நீங்க வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்படுது, பாய்ஸா இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்படுது, கேர்ள்ஸா இருந்தா பாய் ஃப்ரெண்டு தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல அந்த கேர்ள்ஸோட பேசுறதுல இவனுக்கு ஒரு சந்தோஷம், பாய்ஸோட பேசுறது அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நிலையில் அவருடைய வாழ்க்கை முறை ஒரு ஈர்ப்பினுடைய நியதியில இருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை நீங்க மாற்றுவதற்காக அந்த இளம் காதலர்களை கூப்பிட்டு, வேண்டாம் வேண்டாம் நீங்க இப்படி பழகாதீங்க, கோலி குண்டு கொடுக்குற விளையாடு, பம்பரம் கொடுக்குற சுத்தி விளையாடு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதை விட்டுடுமா, இதை விட்டுடுப்பா, இதெல்லாம் வேண்டாம், வா நம்ம கட்ட பொம்மை வச்சு விளையாடலாம், 3 சக்கர தள்ளு வண்டி கொடுக்குற, வா நம்ம 2 பேரும் உருட்டிக்கிட்டு ஓடலாம் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா? எப்படி வருவாங்க? அப்போ இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனநிலையினுடைய மாற்றம். அந்த குழந்தை பருவத்தில் இருந்த மனநிலை பரிணாம வளர்ச்சியில, அந்த இளம் பருவத்தில, அந்த வாலிப வயதுல அதற்கான ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுடைய உலகம் வேற. அவர்களுடைய உலகம் அவர்களுக்கே உரித்தானது. அந்த உலகத்தை நீங்கள் வாழ முடியாது. அது போலவே குழந்தையினுடைய உலகத்தை அந்த இளம் காதலர்கள் வாழ முடியாது. இளம் காதலர்களுடைய உலகத்தை அந்த குழந்தை வாழ முடியாது. இது புரியுதா? அப்ப இல்ல சின்ன குழந்தைகிட்ட போய் 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நீங்க 2 பேர் லவ் பண்ணி கொஞ்சி விளையாடுங்கன்னு சொன்னா அதுங்க 2 கொஞ்சி விளையாடுமா? எப்படி விளையாடும்? அதுங்களுக்கு என்னன்னே தெரியாது. இளம் குழந்தைகளுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேறு வேறானவர்கள் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு கூட அதுக்கு இருக்காது. எந்த மாற்றமும் அதுல இருக்காது. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பரிணாம வளர்ச்சி என்பது உடல் சார்ந்து மட்டும் இல்ல, நம்முடைய உணர்வு சார்ந்தும் நடக்குதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சாதான் நீங்க பேருணர்வு நிலைக்கு போக முடியும். தனித்துவமான தன்னுணர்வு நிலையில் பயணிக்கின்ற இந்த வாழ்க்கை முறை என்பது பேருணர்வு நிலைக்கு போகும்போதுதான் நான் அந்த பரமனாக பிரகாசிக்க முடியும். அப்ப இந்த வாழ்க்கை முறையினுடைய ஆழமான உண்மை, என்னுடைய வயோதிக தன்மையில இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உலகம் வேறு. இப்ப இந்த வாழ்க்கை உலகம் எப்படி இருக்கு? என்னுடைய வயோதிக தன்மையில காதலர்களை கண்டா பிடிக்க மாட்டேங்குது, குழந்தைகளை கண்டா பிடிக்க மாட்டேங்குது, அல்லது குழந்தை வாழ்க்கையை வாழ பிடிக்க மாட்டேங்குது, காதலர்கள் வாழ்க்கையை வாழ பிடிக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுது. ஏன் இப்பதான் அது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுது? வயசான காலத்துல வாலிப பருவத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லியிருக்க வேண்டியது தானே? குழந்தை பருவத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் செய்ய முடியலன்னா, அப்ப மனம் வளர்ச்சி அடைந்த அந்த பரிணாமத்துல அந்த மரணம் நெருங்கும் போது, உடல் வயோதிகத்தை அடையும் போது இயலாமை புரிகிறது. அந்த மனதுக்கு இயலாமை புரிகிறது. ஓ, இவ்வளவு நாள் நான் ஆடிக்கிட்டு இருந்த ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்க போகுது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இந்த வாழ்க்கை ஒரு நாள் அடங்க போகுது. அப்ப அடங்குற நிலையில நான் ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்ப இப்ப என்னுடைய ஆசையின் நிமித்தம் நான் இறைவனை தேடுகின்றேன், இறைவன் யார் என்று தேடுகின்றேன்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இப்ப என்னுடைய உலகம் வேறு. இப்ப நான் வாழுகின்ற உலகம் காதலர்கள் உலகமா வாழ முடியுமா? அல்லது சிறு குழந்தைகள் பருவத்துல நான் விளையாட முடியுமா? இப்ப நான் பம்பரம் கொடுத்து விளையாடுனா ஒரு வயசான தாத்தா விளையாடுவாரா? ஒரு வயசான பாட்டி கிட்ட கோலி குண்டு கொடுத்து விளையாடுங்கன்னா
அந்த பாட்டி விளையாடுமா? முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அவர்களுடைய மனநிலை வேறு. அப்ப இதையெல்லாம் நாம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த மூவரும் 3 விதமான உலகத்தில் தான் வாழ்கின்றார்கள். அதுவும் இந்த பூமியிலேயே வாழ்கின்றார்கள்ங்கிற ஒரு ஆழமான உண்மை நம்மால் உணரப்பட்டால் மட்டும்தான், நாம் நம்முடைய உண்மை யதார்த்தத்தை, நம்முடைய சொரூபத்தை, நம்முடைய பேரறிவு தன்மையை, பேருணர்வு நிலையை நாம் அனுபவமாக்க முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை, ஒரு ஆழ்நிலை சிந்தனையை இங்கு இந்த உபனிஷத் ரிஷி இந்த 5வது அணுவாகத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ இந்த நிலையில நாம இந்த ஒவ்வொரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்கும்போது, இப்போ நாம எப்படி இருக்கிறோம்ங்கிறத நம்ம புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை வயோதிகத்தில் இருக்கா, வாலிபத்தில் இருக்கா, குழந்தை பருவத்தில் இருக்கா அப்படிங்கிறத நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க இந்த பாடத்திட்டத்துக்கு வரமாட்டாங்க. கை குழந்தைங்க ஏதாவது இந்த பாடத்திட்டத்தை படிக்குமா? படிக்காது. அல்லது ஒரு வாலிப வயசுல காதல் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ ஒரு இளைஞனையோ கூப்பிட்டு இந்த மாதிரி அத்தியாத்ம யோகம்னு ஒரு பாடம் இருக்கு படிங்கன்னா வருமா? வராது. அதுகளுக்கெல்லாம் அந்த மோகம், காதல் மோகத்தில் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? இல்லற வாழ்க்கைக்குள்ள அடிபட்டு வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு தேடுதல் வரும்போதுதான் இறைவனை திரும்பி பார்க்கும். அப்பதான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் எதற்காக என்று அவர்களால் தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் வரும். பாத்தீங்களா? அப்பதான் அவங்களுடைய உலகமே மாறும், அவங்க வாழ்க்கையே மாறும், அவங்களுடைய கண்ணோட்டமே மாறும். அந்த கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில நாம் நம்மை புரிந்து கொள்ளும் போது நாம் உண்மையிலேயே எப்படி இருக்கிறோம்? நாம் இந்த உடலாக இருக்கிறோமா, மனமாக இருக்கின்றோமா, இல்ல பஞ்ச கோஷங்களில் எப்படி இருக்கிறோம், புத்தி சக்தியாக இருக்கின்றோமா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இது எல்லாம் கடந்த அந்த தூய உணர்வு, அந்த எல்லையற்ற பேருணர்வு தன்மையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது தெரியாமல் நான் அஞ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே என்னை நான் இன்னார் என்று மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் என்னுடைய பதவியினுடைய அடிப்படையில நான் இன்னார் என்று கருதினேன். என்னுடைய மதத்தின் அடிப்படையிலே நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று கருதினேன். என்னுடைய சமயத்தினுடைய அடிப்படையிலே நான் சிவபெருமானை வணங்குகின்ற சைவன் என்று கூறினேன். பெருமானை வணங்குகின்ற வைணவன் என்று கூறினேன். இதையெல்லாம் என்னுடைய அறியாமை என்று நான் அறியப்படுகின்ற பொழுது இத்தனை விஷயங்களும் நான் தியாகம் செய்து விடுகின்றேன். அப்ப இந்த புறத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் இழந்து விடுகின்ற பொழுது என்னையே நான் இழக்கின்றேன். நான் என்று ஒருவன் இங்கு இல்ல, இருப்பது இறைவன் மட்டும்தான் என்ற அந்த நிலைக்கு நம்ம உணர்வதுதான் இங்கு பேருணர்வு நிலை. அந்த நிலையை நாம அனுபவம் ஆக்குறது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்க தனித்துவ அடையாளத்தை இழக்கும் போதுதான் நடக்கும். நீங்க தனித்துவ அடையாளத்தை இழக்காம நான் இன்னார், இன்ன ஜாதிக்காரன், இந்த பதவி, இன்ன படிப்புங்கிற அகங்காரத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நடக்காது, சாத்தியமே இல்லை என்று இங்கு மகான்கள் அந்த உணர்வின் ஒளிக்கான ஒரு பயிற்சியை, ஒரு முயற்சியை நமக்கு இங்கு சொல்ல வருகின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இந்த உபனிஷத்து அதுக்கு என்ன சொல்லுதுன்னா வியாகிருதிகள்னு சொல்லுது. வியாகிருதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருத பாஷையில. அந்த வியாக்கிருதிகள் அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம மந்திர உபாசனை பண்றோம் இல்லையா? ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லுவோம். அப்ப இதுல ஓம் பூர்புவஸ்வஹ அப்படிங்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா வியாகிருதிகள்னு பேரு. இப்ப பூ புவஸ்வஹ அப்படிங்கறதெல்லாம் வியாக்கிருதிகள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. இப்ப இந்த வியாகிருதியினுடைய தன்மை என்ன? இந்த வியாகிருதினால் நம்ம என்ன நடக்க போகுது, எப்படி இதை நம்ம உபாசனை பண்ணணும், எப்படி இந்த பாதையில் நாம் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க ரிஷி பேசுறாரு. இந்த உபனிஷத் ரிஷி அது 5வது அணுவாகம். இந்த 5வது அணுவாகமும் அப்படியே 1, 2 பிரியும். ஏன்னா எந்த மந்திரத்தையும் நம்ம ஒரே அணுவாகத்துல ஒரே முறை சொல்வது கிடையாது. அப்ப இந்த மந்திரத்தை இப்ப படிக்கிறேன். 5வது அணுவாகம். பூர்புவஸ்வரிதி வா ஏதாஸ்திஸ்ரோ வியாக்ருதயஹ தாசாமுகஸ்மை தாம் சதுர்த்திம் மகா சமஸ்யஹ பிரவேதயதே மஹ இதி ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூ புவ ஸ்வ அப்படிங்கிற 3 வியாக்கிருதிகள் இருக்கு இல்லையா? இந்த 3 வியாக்கிருதிகளை தாண்டி 4வதாக ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு மகாசமர் அப்படிங்கிற ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய பேர் மகாசமர். இந்த வேதத்துல வருது. அந்த வேதத்தினுடைய விளக்கங்களை தான் எடுத்து இந்த உபனிஷத் ரிஷி பேசிட்டு இருக்காரு. அப்ப 4வதாக உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரிஷி மகாசமர் என்ன சொல்றாருன்னா, பூ புவஹா சுவஹா அதை தாண்டி மகஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த ரிஷி தான் அந்த வார்த்தையை வெளியே கொடுக்கிறார் முதல்ல.
அப்போ அந்த மகா அப்படிங்கிறது என்னன்னா அதுவே இறைவன் அப்படின்னு பேரு. அவரே ஆத்மா. அந்த இறைவன், அந்த ஆத்மா தான் இங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. மற்ற தேவர்கள், தேவதைகள் எல்லாமே அந்த பரமனின் அங்கங்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை அந்த ரிஷி வந்து மகஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக இங்க எடுத்து சொல்ல வரார் அப்படிங்கறத இந்த வியாக்குறுதியில விளக்கம் கொடுக்கிறார் இந்த உபனிஷத்து முனிவர். அப்ப நாம இந்த யாகங்கள் பண்ணும்போது, யாக யக்னங்கள், வேள்விகள் எல்லாம் செய்யும்போது இந்த மந்திரங்களை நம்ம உச்சாரணம் பண்ணுவோம். வேள்வி நடத்தும் போது வேள்வியில இந்த மந்திரங்களை உபாசனை பண்ணும்போது பூ புவஸ்வா அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் நம்ம மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் செய்து வேள்விகள்ல ஆகுதிகளை எல்லாம் போடுவோம். அந்த உபாசனையை செய்வதற்கு அது ஒரு வகையான தனித்துவமான உபாசனைங்கிறதுனால அதுக்கு வியாகுருதிங்கிற பேரை வச்சு அது ஒரு வியாகுருதி உபாசனா, அது மிக உயரிய உபாசனா. அது வந்து தேவதை யாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். அப்ப இங்க ஆலம்பனமாக வியாகுருதிகள் இருந்தாலும் இந்த வியாகுருதிகள் எல்லாமே வந்து யாரை குறிப்பிட்டு உபாசனா செய்யப்படுகின்றன, வேள்விகள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னா யாரு? ஈஸ்வரன் தான். ஏன்னா இங்க எல்லாமே ஈஸ்வர தன்மை தான். அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இங்க படைப்புக்கும் ஆதாரமாக இருக்கின்றான், காப்பதற்கும் ஆதாரமாக இருக்கின்றான், அழிப்பதற்கும் ஆதாரமாக இருக்கின்றான். அப்ப அவனே ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த ஹிரண்ய கர்ப்பனை உபாசிக்கக்கூடிய ஆலம்பன வியாக்கிருதிகளை இந்த மாதிரி ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மந்திரங்கள்ல வச்சிருக்காங்க. பூ புவ சுவ அப்படிங்கிற வச்ச மாதிரி அந்த பரமனுக்குன்னு ஒரு பெயரை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மகஹா அப்படின்னு நம்ம பேரு. அப்ப இங்க வந்து இப்போ பூ என்றால் பூமி, அதாவது நாம் வாழுகின்ற உலகம். புவ என்றால் பித்ருலோகம். அப்ப இந்த பித்ருலோகம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லும் போது புவ அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்முடைய இறந்த முன்னோர்கள் வாழுகின்ற உலகம். அப்ப சுவ என்றால் சொர்க்க லோகம். அப்போ இப்ப நம்ம ஜெனரலா பார்க்கும்போது அப்ப இப்படி எல்லாம் லோகங்கள் இருக்கா? அப்ப நான் வாழுகின்ற பூமி என்ற பூ இருக்கு, அப்ப பித்ருக்கள் வாழுகின்ற புவா அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கு, அப்ப சுவா அப்படிங்கிற சொர்க்கலோகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தா இவைகள் எல்லாம் ஒன்றை விட ஒன்று மிகவும் நுண்ணியதாகவும் இந்த பார்க்கப்படுவதனால இந்த உலகங்கள் எல்லாம் எங்கோ இருப்பவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் இங்கேயே உள்ளன. அவைகள் நம்முடைய வேறு ஒரு உணர்வு பரிமாணத்தில் உள்ளன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க இந்த வியாக்கிருதிகளை வைத்து இங்க இந்த உபாசனை செய்யப்படுகிறது. இங்க ரொம்ப ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா இங்க வந்து நீங்க பூ உலகத்துல பூமியில் இருந்தாலும் சரி, புவா அப்படிங்கிற பித்ருலோகத்துல இருந்தாலும் சரி, சுவா அப்படிங்கிற சொர்க்க லோகத்துல இருந்தாலும் சரி, இந்த மூன்று உலகங்களும் உண்மையிலேயே உங்களுடைய மனம் சார்ந்த உலகங்கள் தான். உங்க மனதனுடைய நுண்ணிய பரிணாமம் தான். அப்ப இந்த மனதனுடைய நுண்ணிய பரிணாமத்துல நீங்க பயணம் பண்ணுகின்ற நிலையில நீங்க எந்த அளவுக்கு மனதை உயர்த்தி கொண்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும், வாழுகின்ற உலகம் மாறும். அப்ப வாழுகின்ற உலகம் மாறுதுன்னா இப்ப நீங்க சுவ உலகத்துல சொர்க்கலோகத்துல வாழ்றீங்கன்னா எங்கேயோ போய் வாழ்றது இல்ல. உங்களுடைய மனதளவுல நீங்க வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். அது சொர்க்கலோகம். அப்ப அதன் நிலைக்கு நீங்க பயணம் பண்ணுவதற்கு உணர்வு நிலைகளில் தான் மாற்றம் உள்ளன. உங்களுடைய உணர்வில் தான் அந்த மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு நீங்க அந்த உலகத்துக்குள் நுழைகின்றீர்கள்ங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க இந்த உபனிஷத் ரிஷி சொல்றார். பூமியிலிருந்து மாறுபட்ட நுண்ணிய உணர்வு நிலையில் பித்ருலோகம் உள்ளது. அது போலவே பித்ருலோகத்திலிருந்து மாறுபட்ட நுண்ணிய உணர்வு நிலையில் சொர்க்கலோகம் உள்ளது. அப்போ இத்தகைய உலகங்களை சிந்திக்க சொல்வதன் மூலம் பல்வேறு உணர்வு நிலைகளை சிந்திக்குமாறு இங்கு நமக்கு இந்த உபனிஷத் ரிஷி சுட்டி காட்டுகின்றார் என்ற ஒரு உண்மையை நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மூன்று உணர்வு நிலைகளையும் கூறிவிட்டு மகா என்ற நான்காவது ஒன்றை மகாசாமர் என்ற மகரிஷி எப்படி விளக்குகின்றார் என்றால் அவருடைய அனுபூதியில் உணர்ந்து அதை அவர் ஒரு மந்திரமாக நமக்கு விளக்குகின்றார். அப்ப இங்க மகஹ என்பது ஒரு நான்காவது உணர்வு நிலை, நான்காவது உணர்வு பரிமாணம் என்பதாக இங்கு பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் நான் வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, இப்போ டைமென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையில சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன் அப்படின்ட்டு பரிமாணம். இப்போ நம்ம வந்து த்ரீ டைமென்ஷன்ல இருக்கோம், 3D டைமென்ஷன். இப்போ 3 டைமென்ஷன் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம எல்லாம் உடலெல்லாம் ஒவ்வொன்றும் கை, காலு, முகம் அப்படின்னு முன்பக்கம், பின்பக்கம், மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் நம்ம பார்க்க முடியறது தான் ஒரு 3D டைமென்ஷன், 3 டைமென்ஷன். அப்ப இங்க நாம வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இந்த பிரபஞ்சத்துல படைச்சு வச்சிருக்கோம். அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல நம்ம வாழ்றோம். அப்ப இங்க மகஹாங்கிற ஒரு பரிமாணம் வந்து இப்ப நாம் வாழ்கின்ற இந்த பூமியில 6ஆம் பரிமாணத்துல
அறிவுல வந்து நம்ம உயர்ந்து நின்னு நம்ம ஒவ்வொன்றையும் பகுத்தறிக்கக்கூடிய மனித அறிவுக்குள்ள வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த மனித அறிவை கடந்த உயர் பரிமாண அனுபவம் ஒன்று இருக்கு. அது இறை அனுபவம், இறை அனுபூதி. அந்த அனுபூதியை உணர்ந்த மகாசாமர் என்ற மகரிஷி அதை மகஹா என்று அதை வேறு ஒரு உலகமாக அறிவிக்கிறார். அந்த நிலைப்பாட்டுக்கு இங்க நாம என்ன சொல்றோம்னா 7ஆம் பரிமாணம் என்று சொல்றோம். ஏன்னா இப்ப 6ஆம் பரிமாணத்துல நீங்க வந்து மனிதனாக இருந்து கொண்டு இங்க நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற பகுத்தறிவுவாதியாக மாறி கற்றுக்கொண்ட பாடங்களிலே நீங்கள் வந்து புற வாழ்க்கைக்கான பாடங்களிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அக வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக இந்த பாடங்களை அத்தியாத்ம யோகத்தை எடுத்து கற்றுக்கொண்டு அதை ஒரு நாலெட்ஜா தான் எடுத்துக்கிறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அத்தியாத்ம யோகம்ங்கிறது கான்சியஸ்னஸா மாறிடாது. உங்களுக்கு ஒரு நாலெட்ஜா உங்களுக்கு கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துது, உங்களை காட்டி கொடுக்குது. அதுக்கு பிறகு நீங்க உங்களை உணரும் போது என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த 6ஆம் அறிவு பரிமாணத்தையும் கடந்த நான் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களிலே இறுதியாக நான் எடுத்துக்கொண்ட இந்த வேதத்தையும் கடந்த வேதம்ங்கிறத கூட கடைசியா விட்டுறணும். நீங்க எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு என்னையும் நான் இழந்துவிட்டு இருப்பது இறைவன் மட்டுமே என்று நான் என்னை உணர்கின்ற அந்த உயரிய பேருணர்வு நிலைக்கு பெயர் தான் மகஹா. அதுவே இறைவன், அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை மகா சமஸ்யர்ங்கிற மகரிஷி நமக்கு வியாகிருதி என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக இங்கு நமக்கு உபதேசிக்கின்றார். வியாகிருதிகள் நிறைய இருக்கு. காயத்ரி மந்திரத்துக்கு 7 வியாகிருதிகள் இருக்கு. ஓம் என்கிற ஒரு எழுத்து எல்லா வியாகிருதிகளுக்கும் முன்னாடி கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும். அப்ப இங்க ஓம்ங்கிறது தான் இங்க இறைவன், பிரம்மம், அவனுடைய ஆற்றல் என்று நம்ம பார்க்கிறோம். உங்ககிட்ட இருந்து உங்க சக்தி எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி இறைவனிடமிருந்து இறை சக்தியை பிரிக்க முடியாது. அது மாதிரி இங்க வந்து ஓம்ங்கிறது வந்து பிரம்மத்துக்கு வேறா இல்ல, பிரம்மமே ஓம் தான். அப்ப சக்தி ஈஸ்வரன்கிறது இறைவனுக்கு வேறா இருக்கா, பிரம்மத்துக்கு வேறா இருக்கான்னா வேறாகவும் இல்லை. அது பிரம்மமே தான் ஈஸ்வரன், ஈஸ்வரனே தான் பிரம்மம். அப்ப இங்கு மாயான்னு சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னாலும் இங்கு இந்த உலகமாக இருக்கின்ற பிரபஞ்சம் என்று சொன்னாலும் இது எல்லாம் ஒரு ஆற்றல் மயமாக இருந்தாலும் இந்த ஆற்றல் மாறிக்கொண்டே இருப்பதினால் நாம் இதை மாயை என்று அழைத்தாலும் இவைகளுக்கு எல்லாம் பின்னாடி அந்த ஆத்மா இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதாக இந்த உபனிஷத் ரிஷி இங்கே 5வது அணுவாகத்திலே முதல் மந்திரத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இதனுடைய தொடர்ச்சி நேரம் கருதி நாளை வகுப்பில் வைத்துக் கொள்ளலாம். நன்றி. ஓம் தத்சத்.